கட்டுக்கடங்காத அதிகாரம் கிடைக்கும் போது ஒரு மனுஷன் என்னவெல்லாம் செய்வான். என்ன வேணா செய்யலாம், யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது, யாருமே என்னை தடுக்க முடியாது, யாராலையும் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மமதை ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலேயே ஏறி நிற்கும். இந்த வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகார போதையால், அதிகார மமதையால் அழிந்த மன்னர்கள் தான் அதிகம். இன்னைக்கு திமுக அந்த நிலைமையில தான் இருக்கு. அவங்க கிட்ட கட்டுக்கடங்காத அதிகாரம் இருக்கு, யாராலையும் எதுவுமே அவங்கள செய்ய முடியல, கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, என்ன வேணா செய்யலாம், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து திமுகவுடைய உறுப்பினர் வரை இன்னைக்கு அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. என்னை எவன்டா கேட்க முடியும், நான் என்ன வேணா செய்வேன்டா, எந்த தப்பு வேணாலும் செய்வேன், ஆனால் என்னை எவனும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த அதிகார வெறி அதிகார மமதை அவங்க தலைக்கு ஏறி இருக்கு, கர்வம். அதற்கு நேற்றைய உதாரணங்கள் நான் சொல்லணும் அப்படின்னா, சன் டிவி வெளியிட்ட பொய்யான செய்தி, அதுக்கு பிறகு செந்தில்வேல் வெளியிட்ட ஒரு பொய்யான பதிவு, இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு? நான் சொன்ன மாதிரி எவனால என்ன செய்ய முடியும், எவன் என்ன கேள்வி கேட்பான், நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற அந்த அதிகார மமதை அதுதான் இவங்களை இந்த மாதிரி பொய்யான செய்திகள்னு தெரிஞ்சும் அதை வெளியிட வைக்குது.